வெல்கம் டு KLBiologyNEET. இன்னைக்கு காணொளியில் நம்ம இதய சுழற்சி மற்றும் இதய துடிப்பை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன காணொளியில் குழந்தைகளே இந்த இதயம் சுருங்கி விரியும் போது குறிப்பாக வென்ட்ரிக்கல் சுருங்குவதற்கு என்ன ஆர்டரில் சமிக்கைகள் அனுப்பப்படுகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். ஆமாம், அது சைனோ ஆரிக்குலார் நோட்லேருந்து முடிச்சிலிருந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் முடிச்சுக்கு அப்புறம் இஸ்ஸின் கற்றைகள், அது பண்டில் ஆஃப் இஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இஸ்ஸின் கற்றைகள், அங்கேருந்து நமக்கு என்ன வருது, அங்கேருந்து பர்கன்ஜி ஃபைபர்ஸ், பர்கன்ஜி நாரிழைகள், இங்கே அதுக்கப்புறமா தான் வென்ட்ரிக்கல்கள் சுருங்குவதற்கு ஏதுவாகின்றன. இதுதான் சரியான விடை. இப்போ நம்ம இதய சுழற்சி அப்படின்றத பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ இதய சுழற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செயல்பாடுகள் இருக்கின்றன. முதல்ல ஆரிக்கலின் சிஸ்டோல், இரண்டாவது பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கலின் சிஸ்டோல், மூன்றாவது ஜாயிண்ட் டயஸ்டோல். ஏன்னா இதை 3 ஸ்டேஜாக நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா. உங்களுக்கு சிஸ்டோல்னா என்ன, டயஸ்டோல்னா என்னன்றது போன காணொலியிலே நம்ம விளக்கமாக படிச்சிட்டோம் குழந்தைகளே. இப்போ இது 3 நடைபெறுவதற்கு, அதாவது இதய சுழற்சி நடைபெறுவதற்கு 0.08 வினாடிகள் எடுத்துக்கொள்கின்றன. சரியா குழந்தைகளே? இப்போது இதய துடிப்புக்கு வரும். ஸோ ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை நமது இதயமானது துடிக்கிறது? ஆமாம், மிக சரியான விடை 72 முறை ஒரு நிமிடத்திற்கு அது துடிக்கிறது. இது இதய துடிப்பு இல்லைங்களா. இப்போ வீச்சு கொள்ளளவு அப்படின்றது என்ன? ஸ்ட்ரோக் வால்யூம். அதாவது ஒரு முறை இதயம் சுருங்கி விரியும் பொழுது வென்ட்ரிக்கலிலிருந்து வெளியேற்றப்படும் இரத்தத்தின் அளவு, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வீச்சு கொள்ளளவு. அதாவது ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ இருக்குது? 70 ml ஒரு முறை வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியேறக்கூடிய இரத்தத்தின் அளவு. அப்போனா நமக்கு ஒரு நிமிடத்திற்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். இதய கொள்ளளவு கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 72ஐயும் 70ஐயும் பெருக்கினால் வரக்கூடியது சுமார் 5 லிட்டர் அளவுக்கு நமக்கு வரும். 5 புள்ளி அப்படின்னு வரும் இல்லைங்களா. அதை முழுமையாக்கனா 5 லிட்டர் அளவுக்கு நமக்கு கொள்ளளவானது இருக்கிறது. இப்போ இதில் நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு இவ்வளவு இதய துடிப்பு இருந்தது, 65 முறை இதயம் துடிக்கிறது ஒரு நிமிடத்திற்கு, அவருக்கு வீச்சு கொள்ளளவு 65 ml இருந்தால் அவருடைய கார்டியாக் அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை வெறுமே நீங்கள் பெருக்கி வரக்கூடிய விடை தான் அதுவாக இருக்கும். சரியா குழந்தைகளே? சரி, இப்போ இதய துடிப்பு எப்போவுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதா? இல்லை. இப்போ எப்போல்லாம் மாறுது? இதய துடிப்பானது உடற்பயிற்சி செய்யும் பொழுது அல்லது நோயில் இருக்கும் பொழுது, உறங்கும் பொழுது, அல்லது கருவுற்று இருக்கும் பொழுது, இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு இதய துடிப்பானது சீராக இருக்காது, மேலும் கீழுமா மாறி இருக்கலாம். உடற்பயிற்சி செய்யும்பொழுது அதிகமாக இருக்கும், உறங்கும் பொழுது குறையும், கருவுற்று இருக்கும் பொழுது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அதிகமாகவும் குறைவாகவும் மாறுவதற்கு நம்மளுடைய, இல்லை நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது கூட இதய துடிப்பு மாறி இருக்கும் இல்லையா. இப்போ இந்த இதய துடிப்பை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அலகுகள் அல்ல காரணிகள் எவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹார்மோன்கள் பார்த்தீங்கன்னா எபினெஃப்ரின் அல்லது அட்ரினலின் சொல்லுவோம் இல்லைங்களா. எபினெஃப்ரின் ஆர் அட்ரினலின், இது என்ன பண்ணுது? இதய துடிப்பை அதிகமாக்குகிறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தைராக்சின், இதுவுமே இதய துடிப்பை அதிகப்படுத்துகிறது.
சரியா குழந்தைகளே? இப்போ நீங்கள் அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கெமிக்கல் காரணிகள் வந்து இதய துடிப்பை கண்ட்ரோல் செய்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் உங்களுக்கு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். தானியங்கி நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய அட்ரினலின் அதிகப்படுத்துது. இதை நம்ம வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்தது அசிட்டைல் கோலைன், இது வந்து குறைவாக்கும் இதயத்தின் துடிப்பை கம்மியாக பண்ணுவதற்கு அசிட்டைல் கோலைன்கள் தேவைப்படுகின்றன. இப்போ நம்ம ஒரு தவளையை எடுத்துப்போமே, அதோட வேகஸ் நரம்பு இருக்குது இல்லைங்களா? வேகஸ் நரம்பு உங்களுக்கு தெரியும், மிக நீளமான நரம்பு. அதை வந்து நம்ம இதயத்துக்கு போகிறத கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போது இதய துடிப்பு அதிகமாகுமா குறைவாகுமா? உங்கள் விடைகளை எப்போதும் போல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக், Instagram and Telegramல தொடர்பு கொள்ளலாம். Please subscribe and support. Thank you all.